ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து காயின் பிஸ்கெட் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் பட்டர் எடுத்திருக்கேன், 2 முட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மைதா மாவு எடுத்துக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பைனாப்பிள் எசன்ஸு கொஞ்சம் நான் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பவுடர்டு சுகர். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. இதுக்கு வந்து ஒரு பேக்கிங் ஷீட் ஒன்று எடுத்து இந்த பவுலில் வந்துட்டு கொஞ்சம் வந்து 50 கிராம் வந்து இதே எடுத்துருக்கேன் இல்லையா பட்டர், அதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டெம்பரேச்சரில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், பட்டரில் வந்து 2 முட்டையை போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி விஸ்க் வச்சு தான் பீட் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா பீட்டர் கூட வச்சு பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இது வந்து வெறும் முட்டையும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வெண்ணெயும் தான். இப்போ நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா சுகர், ஸோ அதையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 கப் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் சுகர், அதுக்கப்புறம் மைதா மாவு, சர்க்கரை வந்து பட்டர் வந்து 50 கிராம், 2 முட்டை. ஸோ இந்த ரேஷியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் இது நல்லா கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள். ஸோ பீட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது முற்றிலும் நான் ஃப்ளேவருக்கு தான் ஆட் பண்ணுறேன். ஸோ சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள். ஸோ இந்த கோனில் வந்து நான் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு டைட்னஸ்க்காக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன் நான். இப்போ கீழே இருக்கிற கார்னரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்படியே கொஞ்சம் சின்னதாக நம்ம வந்து இது பண்ணிட்டோன்னா காயின் பிஸ்கெட் ரெடி ஆயிரும். பாருங்கள், காயின் பிஸ்கெட்டுக்கு நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி கோனில் போட்டு இந்த மாதிரி வந்துட்டு எடுத்து நான் பண்ணியிருக்கேன். இது நம்ம நிறையா போட்டோன்னாலும் நம்ம வந்து ஒழுங்காக வேகாது. அதனால் கொஞ்சம் பேட்ச்ஸாக நம்ம வந்து போட போகிறோம். ஸோ வாங்க இப்போ வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். வந்துட்டு 185 வந்து 8 மினிட்ஸ்க்கு வச்சுருக்கேன். இது வந்து இன்றைக்கி வந்து ஏர் ஃப்ரையரில் தான் நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்துட்டு பார்ப்போம் 8 மினிட்ஸ் கழிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், 1 மினிட் தான் இருக்குது. ஸோ வந்துட்டு நம்ம அதுக்கப்புறம் எப்படி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சூப்பராக நல்லா மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். ஸோ பிஸ்கெட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ரொம்ப கொதிக்குது வேறு. ஸோ பாருங்கள், சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு, எவ்வளோ ஃப்ளஃபியாக வேறு வந்திருக்கு அப்படின்ட்டு.